வெண்பா காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலேயே விஜய் வந்து தன்னையே தன் நிலைய மறந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உண்மையிலேயே இப்போ விஜய் வந்து என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படின்றது அவருக்கே எதுவுமே புரியாம இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மல்லியும் தனக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம விஜயோட ஆழ் மனசுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வெண்பா காணாம போன ஒரு விஷயத்துல மல்லி தான் சம்மந்தப்பட்டிருக்கா. அதாவது மல்லி கிட்ட நான் அவ்வளவு சொல்லியுமே கூட கேட்காம உண்மையிலேயே இவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்துல கோவமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால விஜய் இப்போ நிறைய இழப்புகளை எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மல்லி கர்ப்பமான ஒரு விஷயத்த அவர் இன்னமும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் அவருக்கு தெரியாமையே போய்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகள், இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்து கடைசியில வெண்பாவை நம்ம மல்லியும் விஜயும் காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கடைசி கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே வெண்பாவை தேடி அலைஞ்சு 2, 3 நாளா வந்து சோறு தண்ணி இல்லாம இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துகிட்டு நம்ம மல்லிய வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம மல்லி மூலியமா எல்லாருக்குமே விஷயம் போயிடுது. அதாவது மல்லி வந்து இந்த கலாவதிய வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க விஷயம். ஏன்னா கலாவதிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து கடைசியில அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் நம்ம தீபனுக்கு, அடுத்ததா வந்து தீபிகாவுக்கு, இன்னும் நம்ம விஜய்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதுவும் இல்லாம இந்த ரகுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வெண்பாவை வந்து கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளானும் போகுது. ஏன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. ஏன்னா இந்த வெண்பா அவ்வளவுதான் போய் தொலைஞ்சா அடுத்ததா விஜய் மல்லி இவங்களும் போயிடுவாங்க. இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி அவ்வளோ வந்து சந்தோஷமா ஆனந்தமா இருந்துகிட்டு இருந்தா. ஆனா இப்போ எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்க போது வெண்பாவை காப்பாத்த போறாங்க அப்படின்னு ஒண்ணு ராஜேஸ்வரிக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம தீபிகா இன்னும் போலீஸ் டீம் மொத்தமா வந்து நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக இப்படி களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இங்க வெண்பாவை இன்னைக்கு காப்பாத்தியே ஆகணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு கோலா இருந்துட்டு இருக்கு. இந்த தீபிகாவுக்கு இனிமே வேலையே கிடையாது. அதாவது இந்த வெண்பாவை கண்டுபிடிக்கல அப்படின்னா தீபிகாவோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபனே வந்து இப்ப முடிவு எடுத்துட்டாரு. அதாவது இந்த போலீஸ் வேலையில இருந்து இந்த தீபிகாவை தூக்கிடணும், அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி தீபிகா இப்போ மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரவுடி கும்பல அப்படியே மொத்தமா கூண்டோட பிடிக்கிற ஒரு விஷயத்த வந்து தீபிகா செய்ய போறாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயத்த கேட்டு நம்ம மல்லியோட லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கலாவதியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய லீடு கிடைக்கும் அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் முக்கியமா வந்து நம்ம விஜய் எல்லாம் வந்து அதாவது மல்லி ஏற்கனவே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பரிகாரத்தை வந்து பண்ணிடலாம், பூஜை பண்ணிடலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா விஜய் அதை கேட்கவே இல்லை. ஆனாலுமே நம்ம மல்லி இவ்வளவு முயற்சி பண்ணி கடைசியில நம்ம வெண்பாவை போய் பார்ப்பாங்க, வெண்பாவை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் வந்து இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு நம்ம விஜய் மல்லி 2 பேரும் வெண்பாவை கட்டி பிடிச்சி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து நம்ம விஜய் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து மல்லி செஞ்சதுதான் தப்பு, என் பேச்சை மீறி போனதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு. அதுவும் இல்லாம வந்து மல்லியால தான் வந்து இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதாவது தீபிகா தான் ஆரம்பத்துல கடத்தினது. கடத்தினதுக்கு அப்புறமா நம்ம வெண்பா தப்பிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கலாவதி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ விக்கிற நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இதுல மல்லியோட தப்பு எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாம வெண்பா வந்து அங்க வந்ததுக்கு அப்புறமா விஜய் கிட்ட, டாடா நான் சொல்றத கேளுங்க, மல்லி அம்மா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அன்னைக்கு கோச் வந்து போன் பண்ணி சொன்னாரு. அதே மாதிரி நானும் ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் உங்ககிட்ட சொல்லாம போனது. அது கூட உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு நினைக்கல. அன்னைக்கு மல்லி அம்மா வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு அப்படியே ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிடுது. ஏன்னா மல்லியை வந்து ரொம்ப திட்டினாங்க, உன்னாலதான் என் பொண்ணு காணாம போனது அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் வெறுக்கவும் செஞ்சாங்க. அந்த ஒரு டைம்ல எல்லாம் வந்து நம்ம மல்லி எந்த அளவுக்கு வெக்ஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இன்னும் வந்து ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதாவது இப்போ நம்ம விஜய்க்கு மல்லி கர்ப்பமா இருக்கிற ஒரு விஷயமும் வந்து தெரிய வரப்போகுது. அதாவது இப்போ மல்லி இருந்துட்டு நீங்க எவ்வளவு இதா என்ன பேசுனீங்க, அதுவும் இல்லாம வெண்பா அதாவது என்னோட பொண்ணே அவதான், அவளை வந்து நான் போய் தொலைச்சிட்டு வருவேனா, என்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு என் மேல எவ்வளவு கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம மல்லி வந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட வந்து நம்ம விஜய் கிட்ட நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம
மல்லி இருந்துகிட்டு இந்த மாதிரி வெண்பா கிட்ட வந்து கேக்குறாங்க. இந்த மாதிரி உனக்கு வந்து தம்பி பாப்பா வேணுமா இல்ல தங்கச்சி பாப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, என்னடா இது இவங்க சம்பந்தமே இல்லாம கேக்குறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நாகெல்லாம் வந்து மல்லி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி விஜய் கிட்ட நீங்க அப்பாவாயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏற்கனவே நான் அப்பா தானே ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய் அதிர்ச்சியோட கேட்க, கடைசியில தான் வந்து நம்ம நாகெல்லாம் வந்து புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அதுவும் இல்லாம வந்து உண்மையிலேயே அதாவது இப்போ மல்லியோட வயித்துக்குள்ள ஒரு கரு உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. வெண்பாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தீபிகாவும் இருந்துட்டு தான் உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு நம்ம விஜய், மல்லி, வெண்பா 3 பேருகிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ரவுடி கும்பலையும் வந்து புடிச்சு ஜெயில்ல போட்டுறாங்க. தீபிகாவுக்கு தான் அள்ளு விட்டுருச்சு. வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா மொத்தமா முடிஞ்சது. ஏன்னா தீபன் அவ்வளவு கோவத்தோட கமிஷனர் கிட்ட போய் எல்லா உண்மையுமே சொல்லி உன்னோட வேலையே காலி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இப்பதான் தீபிகாவுக்கு உயிரே வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெண்பா உயிரோட பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம விஜய், மல்லி இவங்க கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறமா இப்போ ரொம்ப மாஸ் காட்டி கடைசியில வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய், மல்லி, வெண்பா அடுத்துதான் வந்து வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா இப்படி எல்லாருமா ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்க போறாங்க. அடுத்ததான் என்ன, ராஜேஸ்வரி அடிச்சு விரட்டினா போதும் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.